சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது காமத்தின் கதை. சௌனகாதி முனிவர்கள் சூத முனிவரை நோக்கி, அக்னி போன்றவரான சிவபெருமானும் காம இச்சைக்கு ஆளானார் என்று தாங்கள் கூறியது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதோடு கூட ஆகாயம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்வி, புத்தி, மனம், புருஷன் முதலிய யாவும் பிரகிருதியால் எவ்வாறு உண்டாயின? மோகிக்க செய்யவல்ல காமத்தின் தன்மைதான் என்ன என்று கேட்டனர். அதற்கு சூதமுனிவர், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளின் சொரூபமாகவும் எல்லா ஜீவராசிகளின் ஆத்மஸ்வரூபமாகவும் விளங்குவது காமமே என்று விளக்கினார். சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்ற முக்குணங்களோடு கூடிய பிரபஞ்ச வடிவமாக அது பரிணமித்துள்ளது. தியானம், யோகம், ஜபம், வேதாந்தம், சொர்க்கம், மோட்சம், பகைமை, நட்பு, மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் என உலகில் தோன்றி பெருகி நசிக்கும் அனைத்துமே காமத்தினால்தான் இயங்குகின்றன. காமத்தின் குணத்தை இவ்வளவுதான் என்று யாராலும் வரையறுத்து சொல்ல முடியாது. விஷ்ணுவின் புத்திரனாக பேரழகுடன் பொன்னிற ஆபரணங்கள் மற்றும் புஷ்பபானங்களை தாங்கி மன்மதன் தோன்றினான். கைலாச சிகரத்தில் உக்கிரமான யோக நிஷ்டையில் வீற்றிருக்கும் சிவபெருமானை ஏதேனும் ஒரு வழியில் மோகம் கொள்ள செய்ய வேண்டும் என்று தேவர்கள் மன்மதனிடம் வேண்டினர். மன்மதன் மதுர சங்கீத தொனிகளுடனும் புஷ்ப பானங்களுடனும் சிவபெருமானை அடைந்தான். அவனை கண்ட சிவன், நீ யார், இங்கு ஏன் வந்தாய் என்று கேட்க, நான் காமன், உங்களை மோகிக்க செய்ய பலத்தால் வந்தேன் என்று மன்மதன் கூறினான். தன் புஷ்ப பானங்களால் சிவனை மோகிக்க மன்மதன் முயன்ற போது சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து உக்கிரமான அக்னி ஜுவாலை வெளிப்பட்டு மன்மதனை எரித்து சாம்பலாக்கியது. மன்மதன் மடிந்ததால் அவனது மனைவியான ரதி தேவி சிவபெருமானிடம் வேண்டினாள். அவள் வேண்டுதலுக்கு இறங்கிய சிவபெருமான், நீ துவாபர யுக முடிவில் மயன் என்பவனுக்கு புத்திரியாக பிறப்பாய். சம்பரன் உன்னை கொண்டு போவான். அப்பொழுது பிருத்யும்னன் என்னும் பெயரில் பிறந்திருக்கும் மன்மதன் அவனை சங்கரித்து உன்னை மனைவியாக கொள்வான் என்று வரம் கொடுத்தார். அதன்படி துவாபர யுகத்தில் துவாரகாபுரியில் கிருஷ்ணமூர்த்தியின் இல்லத்தில் பிரத்யும்னன் குழந்தையாக பிறந்தான். ரத்தியும் மயன் புத்திரியாக பிறந்து மாயாவதி என்னும் பெயருடன் பேரழகியாக வளர்ந்து கொண்டிருந்தாள். அவளை கண்ட சம்பரன் அவளது அழகுக்கு மனமகிழ்ந்து மனைவியாக செய்து கொள்ள கருதி தன் நகரத்திற்கு அவளை தூக்கி கொண்டு போனான். பிரத்யும்னன் குழந்தையாக இருந்த போதே சம்பரன் அவனை கடத்தி சென்று கடலில் வீசினான். ஆனால் அவன் மீட்கப்பட்டு மாயாவதியால் அன்போடு வளர்க்கப்பட்டான். வளர்ந்து பெரியவனானதும் பிரத்யும்னனுக்கும் சம்பரனுக்கும் பெரும் போர் மூண்டது. போரில் சம்பரனை கொன்று மாயாவதியை தன் மனைவியாக்கி கொண்டு கிருஷ்ணரின் துவாரகாபுரியை அடைந்த அரசாண்டான். பிரத்யும்னன் தன் மனைவியோடு வனத்தில் இன்பமாக இருந்தபோது சம்பரனின் தம்பியான நிசும்பன் என்பவன் பிரத்யும்னனை பிடித்து சென்று தன் அசுர சேனைகளின் நடுவே கூண்டு போன்ற சிறையில் அடைத்து காத்து வந்தான். நாகங்களை கொண்டு அவனை கடிக்க செய்தான். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பிரத்யும்னன் மகாவிஷ்ணுவின் சக்தியாகிய துர்கா தேவியை நோக்கி துதித்து பிரார்த்தித்தான். அவனது துதிக்கு இறங்கி பார்வதி தேவி அங்கே தோன்றினாள். அசுரர்களின் கூண்டுகளை தகர்த்து அசுர சேனைகளை வினாடியில் அழித்தாள். இதை அறிந்த அசுர மன்னர்களான சும்பன் மற்றும் நிசும்பன் தங்கள் படைகளுடன் துர்கையை எதிர்க்க வந்தனர். ஆனால் தேவியின் பேரழகை கண்டு மோகித்த அவர்கள், எங்களில் யார் வல்லவரோ அவரே உன்னை அடைவோம் என்று ஒருவரோடொருவர் எதிர்த்து பெரும் போர் புரிந்து இருவரும் வெட்டப்பட்டு உயிர் ஒழிந்தார்கள். துர்கா தேவி பிரத்யும்னனை மனைவியோடு துவாரகையில் கொண்டு போய்விட்டு மறைந்தாள். பிரத்யும்னனுக்கும் லக்ஷ்மியின் அம்சமாக பிறந்த அவனது மனைவிக்கும் விஸ்வக்சேனன் என்று மகன் பிறந்தான். அவன் சம்பர நகரத்திற்கு அரசனாக்கப்பட்டான். இவ்வாறு மன்மதனுடைய பிறப்பு, அவனது அழிவு மற்றும் அவனது மறுபிறப்பின் பிரபாவங்களை சூத முனிவர் சௌனகாதி முனிவர்களுக்கு கூறி முடித்தார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.